யூஎஸ்குள்ள அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ இப்போ அமெரிக்கன்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்றாங்க. இப்போ வாருக்கு எக்ஸிட் பிளானே அவங்க கிட்ட இல்லை. He will be recorded as the worst president. இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கே தெரியாம நடக்கிற விஷயம். இந்த பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது. இப்ப திடீர்னு ஏன் வந்து வாரே முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு? இலக்கை டிசைட் பண்ணாம போயிட்டாங்க. பிரச்சனை இல்லாம ஒரு வாருக்கு போறதுங்கிறது இன்டர்நேஷனல் லாலே கிடையாது. இப்ப நீங்க சொல்றபடிதான் நான் ஆட முடியும். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் தொடர்பான பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். வார் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வார் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சில பர்டிகுலர் கோல்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதுக்காக மட்டும் சில கூட்டு நடவடிக்கைகள் எங்களோடதும் இஸ்ரேலோடதும் போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஈரான் என்ன சொல்கிறான்னா, வார்லாம் முடியல, வார் வந்து ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது, உலகமே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஈரானோட ராணுவம் ஒரு பதில் நடவடிக்கையாக அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த டைமென்ஷன்ஸ், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஈரானுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு என்னன்னா, இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய நிலவும் சூழ்நிலைக்கு போகக்கூடாது. ஸோ அது என்னன்னா, அந்த பழைய அந்த எக்கனாமிக் அந்த பொருளாதார தடைகளோ இல்லைனா வந்து இந்த மாதிரி நான் இஸ்ரேல் வந்து இங்கே நான் அடிப்பேன் அங்கே அடிப்பேன் இந்த பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அமெரிக்கா வந்து நான் இதை பண்ண போகிறேன், உங்கள் மேலே நான் தடை போட போகிறேன், இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து முழுசாக நனைஞ்சாச்சுல, என்ன ஆனாலும் சரி, ஆனால் பழைய சூழ்நிலைக்கு மட்டும் வந்துடக்கூடாதுங்கிற அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் ஈரானோட ஸ்டான்ஸு. அமெரிக்காவோட ஸ்டான்ஸ் என்னன்னா, 2 நாளில் போய் இந்த வெனிசுவேலாவில் போய் அட்டாக் பண்ணிட்டு திருப்பி தூக்கிட்டு வந்துடலாங்க அந்த மாதிரி ஏதோ போனாங்க. ரெஜியூம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆள் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏற்கனவே ஒருத்தர் அங்கே இருந்தார், பழைய அந்த பல்வானி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அமெரிக்காவில் தான் இருக்காரு, அவரை தூக்கி அங்கே உட்கார வச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ஆயிலெலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை டிசைட் பண்ணாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி ஈரான் வந்து அந்த அளவுக்கு சின்ன நாடு கிடையாது. இது ஆப்கானிஸ்தான் மாதிரி, வியட்நாம் வார் மாதிரி, இது அவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டஃப்பான ஒரு நிலம். அதில் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் யூஎஸோட இந்த ஈரானோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஊரு பூரா நான் வந்து எல்லா ஆயில் ரிசோர்ஸையும் நான் வந்து அடிக்க போகிறேன், அதை அடித்தா உங்கள் எல்லா வீட்லேருந்தும் பெட்ரோல் விலையும் டீசல் விலை அப்புறமா இந்த கேஸ் விலை இதெல்லாம் ஏறிச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மொத்த ப்ரெஷரும் அமெரிக்கா மேலே தான் போவோம். ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்தே ஒரு இல்லீகல் வார். ஓகே, இது வந்து எந்த விதத்துலையுமே ஒரு நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம். இந்த ஒரு த்ரெட்டு எனக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு வாருக்கு போகிறதுங்கிறது இன்டர்நேஷ்னல் லாலே கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமே வார் கிடையாது. ஓகே, அவரே சும்மா வீம்புக்கு தான் போனார். இப்போ அமெரிக்கா வந்தது இன்னும் அபத்தமான ஒரு இடம். எதுக்கு அங்கே நீங்கள் வந்தீங்க? அப்போ ஈரான் என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, வந்துட்டீங்க, வந்து எங்கள் அப்பா இப்போ இருக்கிற கம்பெனியோட அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் கொண்டுட்டீங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. இனிமே வந்து சர்வைவல் தான் எனக்கு முக்கியம். முன்னாடி எப்படின்னா, இந்த மாதிரி தடைகள்லாம் போடாதீங்கன்னு பேச்சுவார்த்தையில உட்காரத்துல இருந்தோம். ஆனால் நீங்கள் அதை தாண்டி தான் இத்தனை பேர் கொண்டுட்டீங்கல்ல, தலைவரே கொண்டுட்டீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக போயிடுவோம், எவ்வளோ போக முடியுமோ போயிட்டு நெகோசியேஷன் எப்போ வரணும்னா, இனிமேல் நானும் ஃபுல்லாக உன்னை நான் வந்து கழிச்சு உங்கள் எல்லா எனர்ஜியும் எடுத்ததுக்கப்புறம் 2 பேர் உட்காருவோம். இப்போ நீங்கள் சொல்கிறபடிலாம் நான் ஆட முடியாது, எனக்கு நியூக்ளியர் வெப்பன் நான் வேணா வச்சுப்பேன், அப்போ எனக்கு இந்த மாதிரி பொருளாதார தடைகள்லாம் தூக்குங்க, இத்தனை வருஷம் என்ன நஷ்டம் பண்ணதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ரொம்ப அதிகபட்சமான ஒரு அனாலிசிஸாக இருக்குது. வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஈரான் சஸ்டெயின் பண்ணுது, ஈரான் வந்து பயமறியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது, துணிஞ்சு அடிச்சுட்டே இருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இந்த சர்வதேச அரசியலில் அதை வைக்க முடியுமா? நான் ஒரு நியூக்ளியர் வெப்பனை நோக்கி நான் வந்து நகர்றேன் அப்படின்னா அதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அலோவ் பண்ணுமா? அது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும்? அவங்க அலோவ் பண்ணுறாங்களா அலோவ் பண்ணலையாங்கிறது தேவையில்லைங்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் வேர்ல்டு வந்து இப்போ அந்த இடத்துக்கு வரும்ல. சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பேசுங்க. நியூக்ளியர் வெப்பனை நோக்கி நான் போகுதுன்னு நான் சொல்லலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் இஷ்டத்துக்கு இனிமேல் ஒரு நம்ம 2 பேரும், இப்போ நான் ரொம்ப பவர்ஃபுல், நீங்கள் பவர் இல்லாத ஆள், நான் இப்போ உங்ககிட்ட வந்து உட்காரும் போது
பல விஷயத்த நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, தேவையில்லாம நான் உங்க வீட்டுல வந்து எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டேன். இப்போ நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அந்த அந்த ரணம் வேற இருக்கும். அப்ப இனிமே பழைய இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ எனக்கும் ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா என்னாலையும் டேமேஜ் பண்ண முடியும். நான் காமிச்சிட்டேன். 2 நாள் வார் 10 நாளுக்கு மேல ஆயிப்போச்சு. அமெரிக்கா இன்வால்வ் ஆகி 10 நாள் ஒரு வார் போகுதுன்னா இது அமெரிக்காக்கு லாஸ் தானே. இல்லை, இப்போ இதில் வந்து வாரில் வந்து ஈரானுக்கு இந்த இழப்பு இல்லையா? நிறைய இழப்பு இருக்கு. எவ்வளவு சஸ்டெயின் பண்ண முடியும்? இப்போ இப்படியே போச்சுன்னா, இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிமாண்ட் பெருசா அல்லது அந்த வார் பெருசான்னு சொல்லி அமெரிக்கா திரும்ப அதை பரிசீலனை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வாரே பெட்டர், டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா, அது ஸ்டில்லும் அது எப்படி போகும்? அப்படி எவ்வளவு உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னு இருக்குல்ல. சிமெட்ரி வார் அசிமெட்ரிக் வார்னு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கும் எனக்கும் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நீங்களும் ஒரே வெயிட், நானும் ஒரே வெயிட், 2 பேருக்கும் ஒரே வித்த தெரியும்னா அது சமமான ஒரு சண்டை. என்கிட்ட கன் இருக்கு, உங்ககிட்ட வந்து கத்தி இருக்குன்னா அது சிமெட்ரியே கிடையாது. இந்த வார் தான் இப்போ ஈரானுக்குள்ள வார். ஈரான் வந்து அந்த கத்தி வச்சிருக்காரு, நான் வந்து துப்பாக்கி வச்சிருக்காரு. ஆனா ஆப்கானிஸ்தான்லயும் வியட்நாம்லயும் இதே தான் நடந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொரில்லா வார்ஃபேர், அப்புறம் அந்த மலையிலேருந்து அடிக்கிறது, அப்புறம் அந்த பள்ளத்து நோண்டி வைக்கிறது, இந்த கண்ணி வெடி வைக்கிறது, இந்த மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணி எங்க அமெரிக்கா ட்ரூப் நடந்தாலுமே எங்க வச்சாலும் கண்ணி வெடி இருக்கிற மாதிரியே இருக்குன்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. அது நடந்தது வந்து வியட்நாம்ல தான். பல வருஷம் நடந்துச்சு. பெரிய பொருளாதார பிரச்சனையே அமெரிக்காவுக்கு வந்துச்சு. ஏன்னா ஒழிக்கவே முடியல. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆப்கானிஸ்தான் வாரம் இப்படிதான். ரஷ்யாவும் டயர்ட் ஆயிடுச்சு, அமெரிக்காவும் டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க மலையில உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லா வித்தையும் தெரியும். இதே தான், இதை விட பல மடங்கு ஈரான் பெட்ரு. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் வியட்நாமும் வெறும் கத்தி தான் வச்சிருக்குன்னா, இவங்க கிட்ட ஆக்சுவலா அதுக்கான வெப்பன்ஸே வச்சிருக்காங்க. இவங்களால அதை பண்ண முடியும். இவங்க கிட்ட என்னன்னா, இவங்களை கம்பீட்லாம் பண்ண முடியாது. ஆனா இவங்களை டயர்ட் ஆக்கிறதுக்கான எல்லா வேலையும் தெரியும். அதே மாதிரி இவங்க ஸ்ட்ராட்டஜி பாருங்க. கத்தாரு, குவைத்து, அப்புறம் இந்த சவுதி, எல்லா இடத்துல, துபாய், எல்லா இடத்துலேருந்து முக்கியமா இந்த ஏர்போர்ட், ஆயில், இந்த மாதிரி எனர்ஜியா தொட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க இல்ல. இப்போ இந்த நான் சொன்ன எல்லா கண்ட்ரியும் அமெரிக்காக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, போதும் நிறுத்துங்க. ஏன்னா இவங்க இங்கே வந்து என்ன அடிக்கல, ஆனா உங்களோட பேஸ் என் ஊருக்குள்ள இருக்கு, அதை அடிக்கிறாங்க. அதை அடிச்சாங்கன்னா டூரிஸ்ட்டை மட்டுமே நம்பி வாழ்ற ஊர் தான் இதெல்லாம். அந்த ஏர்போர்ட் அதெல்லாம் நம்பி. இப்போ அது போச்சுன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் எப்போ அவங்க ரிப்பேர் பண்ணுவாங்க? எப்போ அந்த பேரை திருப்பி எடுப்பாங்க? இந்த ப்ரெஷர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சமம் இல்லாத வார். ஸோ அதனால வந்து நம்ம அமெரிக்காவை போய் வந்து இவங்களை கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. இது வேற, அது வேற. ஆனா இவங்களால அவங்க டயர்டாக்க முடியும். அவ்வளவுதான் அவங்க பண்ண முடியும். அதை தான் இப்போ செஞ்சுட்டு அதை தான் பண்றாங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, இப்போ ரொம்ப இந்த வாரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட நிலைப்பாடு ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து கிளியர் ஆயிட்டாரா? அவருக்கு ஒரு தெளிவு இருக்கா? துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கான்னு இருக்காங்க. விஷயங்களை புரிஞ்சு யூஎஸ் வந்து உண்மையிலே என்ன நிலைப்பாடு வந்திருக்காங்க இந்த விஷயம்? இல்லை, இப்போ நீங்கள் ஜேடி வான்ஸ் எடுத்ததுனால அது ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா வந்து ஏன் இதில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் எல்லாருக்குமே தெரியுது இல்லை, சாமானிய மக்களுக்குமே இது புரியும். ஃபர்ஸ்ட் வரும்போது அவர் என்ன சொன்னாரு, இதை மாத்துங்கன்னாரு, இதை செஞ்சு அதை செய்யுங்கன்னு மாத்திக்கிட்டே இருந்தாரு. இப்ப திடீர்னு ஏன் வந்து வாரே முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு? முடிஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. இது வந்து பொதுப்படையா சொல்றேன், பார்த்தா முடிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா ஈரான் அடிக்குது, இந்த பக்கம் இஸ்ரேல் அடிக்குது. ஆனா ஏன் வந்து முடிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இவர் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாருன்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஜேடி வான்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து 2 பைபிள் வச்சுங்க. ஒரு பைபிள் அந்த பழைய ஓல்டு டெஸ்டிமெண்ட், இன்னொரு பைபிள் இந்த நியூ டெஸ்டிமெண்ட். இந்த ஓல்டு டெஸ்டிமெண்டோட ஐடியா என்னன்னா, ஜெருசலம்ல ஏற்கனவே 2 கோயிலை உடைச்சிருக்காங்க. ரொம்ப நான் சொல்றது 2000-3000 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் 3வது கோயில் கட்டினா ஜீசஸ் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளதுதான் அந்த ஓல்டு டெஸ்டிமெண்ட். நியூ டெஸ்டிமெண்ட் எப்படி வரும்னா, ஜீசஸ்ங்கிறதுக்கு இது இந்த மொத்த நிலப்பரப்புமே, உலகமே அவருக்கு வந்து நல்ல இடம் தான். எல்லா மக்களுக்குமே அவர் ஜீசஸ் தான். அது வந்து ஜெருசலம்லயோ இஸ்ரேல்ல மட்டும் இல்ல. அந்த ஒரு காரணத்தினால ஓல்டு டெஸ்டிமெண்ட்ல நம்பிக்கை இருக்கிறவங்க தான் அங்க இருக்கிற இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ற டீம். நியூ டெஸ்டிமெண்ட் என்னன்னா, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லையா, அது நம்ம வாரே கிடையாது, யாரோடைய வார் அது, நம்ம ஏன் போனோம், நம்மளோட காசை ஏங்க செலவு பண்ணோம். இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு எத்தனையோ பில்லியன் டாலர் செலவாயிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த எத்தனையோ பில்லியன் டாலர் செலவாயிருக்குல்ல, அது பல நாட்டோட வருஷத்துக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட்டே அவ்வளவுதான். ஸோ இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் பணத்தை கொண்டு போய் அந்த ஓல்டு டெஸ்டிமெண்ட் ஐடியா, பழைய பைபிளோட ஐடியா வச்சு ஜெருசலம்ல ஜீசஸ் பிறப்பாருங்கிறதுக்காக ஏன் பணத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களே, அதுக்கு இங்க ரோடு பஸ் இந்த வேலையெல்லாம் சரி பண்ணலாமேன்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லுது. இது ரெண்டுமே அந்த பைபிள்ல இருந்து பிரியுது. ஓகே. ஸோ ஜேடி வான்ஸ் வந்து நியூ பைபிள், ட்ரம்ப்புமே நியூ பைபிள்ல இருந்து தான் சொன்னார். அவரோட தேர்தல் வாக்குறுதியா என்னன்னா, எவனுடைய வாருக்கு நான் சண்டை, என் மக்களை இழக்க மாட்டேன், உலக போர் நிப்பாட்டுறேன்னு சொல்லி அதான் அவர் சொன்னாரு. அப்ப இதை நம்பிதான் பல பேர் உள்ள வந்தாங்க. இப்ப அந்த குரூப் வந்து உள்ளுக்குள்ள ட்ரம்ப் நம்பி இனிமே என் மக்களை அந்த ஊர்ல ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், சிரியா இந்த இடத்துல கொண்டு போய் கை காலெல்லாம் இழந்து நான் வரவிட மாட்டேன் இப்படின்னு சொன்னவங்க இவர் ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப்.
அப்படி ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சா இப்ப மிட் டேர்ம் எலெக்ஷன் நவம்பர்ல வருது இல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப அது அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணும்ல. அந்த சிக்கலுக்கு தான் அவர் கொஞ்சம் அப்படியே தடுமாறுறாரு. இந்த ஈரான்ல இப்ப ஈரானோட ஷிப் ஒண்ணு இந்தியா கிட்ட அடிச்சாங்கல்ல ஸ்ரீலங்கால, அதுக்கு இன்னைக்கு அவர் முந்தா நாள் தான் கேட்டிருக்காரு, ஏன் அடிச்சீங்க, அதை ஏன் அடிச்சீங்க? ஏன்னா அவருக்கே தெரியாது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அதை கேப்சர் வேணா பண்ண வேண்டியதானே, பிடிக்க வேண்டியதானே, ஏன் வந்து சிங்க் பண்ணி விட்டீங்க, தண்ணிக்குள்ள இறக்கி விட்டீங்க? இல்ல அதுல அவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல அது கொஞ்சம் ஃபன்னு தான், அடிச்சா கீழே போகுது நல்லது தானே, அவங்கள எதுக்கு கேப்சர்லாம் பண்ணிட்டு. இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கே தெரியாம நடக்கிற விஷயங்கள். ஏன்னா இன்டர்நேஷனல் வாட்டர், நீங்க உங்க ஊருக்குள்ள இப்ப ஈரான் கிட்ட இப்ப தண்ணியில போய் அடிக்கிறாங்கன்னா அது வந்து வார் ஜோன் வச்சுக்கோங்க. இது இந்தியா கிட்ட இருக்கிற ஜோன். இந்த ஜோனுக்கும் அவங்க வார் ஜோனுக்கும் சம்மந்தமே இல்லை, இங்கேயும் அடிச்சிங்க. இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் ட்ரம்ப்பே கொஞ்சம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து தேவையில்லாம ஏதோ பண்றோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து கிளம்புது. இது அந்த ரிலீஜியஸ் ஆங்கிள். எக்கனாமிக்கா 2 ரூபா இருந்துச்சு ஒரு லிட்டர் பெட்ரோல் அங்க அவங்க ஊர்ல, இப்ப 4 வெளியே ஆகி போச்சு. இப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ள மக்கள் கிட்ட இருந்து அவங்க நேரடியாக அவங்க பாக்கிட்டு தொடுது இல்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் கொஞ்சம் யோசிக்கிறார். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ யூஎஸ் போன்ற எலெக்ஷன் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பண செலவாகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த பணத்தோட பேக்கப் ஃபுல்லாக இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது கடந்த காலம் தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து அமெரிக்கா தேர்தலே பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிற அந்த முறையே அதிகமாக இஸ்ரேலுடைய அந்த ஃபினான்ஸ் பேக்கப் வச்சு நம்ம சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இஸ்ரேலோட தேவை நிறைவேற்றது தான் வந்து ஒவ்வொரு அதிபருடைய தேவையாக இருக்கும். ஸோ ட்ரம்ப் அந்த ரூட் தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு எதிரான விஷயத்தை செயல்படணும் அப்படின்னு அங்கே இருக்க மக்களுக்கு அந்த இயல்பு புரிஞ்சுட்டு அந்த கேள்வி வரும்ல, எப்படி அது இல்லை? இது வேடிக்கையா இல்லையா? நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், ஆனா யூதர்கள் ஐபேக்னு ஒரு லாபி வச்சிருக்காங்க, ஏஐபிஎஸ்சின்னு. அந்த லாபியில தான் இந்த ஆடில்சன் இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. மேக்ஸிமம் டொனேஷன்ஸ் எல்லா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் எல்லாம் அங்கே எம்எல்ஏ எம்பிஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்க தான் வந்து காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து உள்ள வந்தோடனே நீ போய் இஸ்ரேலை வந்து விசிட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு இது பண்றாங்க. நான் ஒரு பர்சனலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் காலேஜில் படித்தேன். நான் யூஎஸ்ல வாஷிங்டன் டிசியில் படித்தேன்ல. அப்போ ஏப்ரல் மேவில் ஒரு இது மாதிரி ஒரு செலெக்ஷன் மாதிரி பண்றாங்க. ஒட்டு மொத்தமா அவங்களே செலவு பண்ணி அமெரிக்காவில் இருக்கிற லா பசங்களை, அதாவது இந்த டாப்பா எங்கேயாவது காலேஜில் இருந்தாங்கன்னா அவங்கள இஸ்ரேலுக்கு கூட்டு போய் முக்கியமான சில இதுக்கெல்லாம் கூட்டு போறாங்க. இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸாக வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல இந்த ஆர்எஸ்எஸ் சில வேலைகள்லாம் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த ஷாக்கா மாதிரி, இது மாதிரி அவங்களும் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ அமெரிக்கன்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்றாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிக்க முடியாத சக்தி அப்படிங்கிற மாதிரி ஓன் ஃபண்ட் இஸ்ரேல் காசு கொடுத்து கூட்டு போகுது. இப்ப நான் செலக்ட் ஆகி இருந்தேன். நான் ஆனா வேற ஒரு ஊர் போகணுங்கிறதுக்காக நான் வேற ஒரு ஆசையில தான் அப்படி போயிட்டேன். ஆனா இது எனக்கு இருந்துச்சு. மொத்தம் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதுல என்னோட ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதுல நம்ம $200 கொடுத்தா போதும், மீதி எல்லா ஃபிளைட்ல இருந்து எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நுணுக்கமா வேலை பார்க்கறாங்க அவங்க. ஓகே, ரைட். இது நீங்க அந்த விஷயத்த சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பால ஒரு விஷயத்தை தொட்டுட்டாரு, தன்னோட மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? தன்னுடைய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் வந்து இந்த விஷயத்தை கிளியர் ஆகி அவர் அதாவது இந்த பிரச்சனையில் தவறான பிளான் இல்லாமல் தொட்டுவிட்டோம் அந்த விஷயத்தை. பட் தொட்டுட்டோம், அதில் தனக்கு பேக் ஃபயர், தன்னோட பொலிட்டிக்கல் இமேஜுக்கு எதுக்கும் பேக் ஃபயர் ஏற்படாமல் அதை அவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்க. அவர் பொலிட்டிக்கல் இமேஜ் எல்லாம் அவரால் வந்து இனிமேல் காப்பாற்றவே முடியாது. எப்ஸ்டீன் ஃபைல் இருக்க வரைக்கும் அது நிற்காது. ஸோ இவர் வந்து ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸிட் தான் ட்ரம்ப்புக்கு இருக்கும். He will be recorded as the worst president United States has ever seen. அது கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்லாம் யோகியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒபாமாலாம் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து வீடியோ கேம் மாதிரி ஈராக் ஆப்கானிஸ்தான்லாம் ஆள்லாம் கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆன்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ரிஸ்க் அனாலிசிஸ் மிட்டிகேஷன் சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. டிஃபென்ஸ் செக்ரட்டரிஸா கூட இருக்கிறவங்க, டிஃபென்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. எப்படி உள்ள போனோம், என்ட்ரினா என்ன, டிஃபென்ஸ் அந்த ஒரு எக்ஸிட்னா என்ன. நீங்க வந்து இப்போ வாருக்கு எக்ஸிட் பிளானே அவங்க கிட்ட இல்ல. இப்ப ஏன் வந்து அவங்க அப்படியே தவிக்கிறாங்கன்னா, ஈரானை முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, போர் தந்திரம்ங்கிறது. அதான் அது வந்து ஒரு யுக்தி இருக்குன்னா அந்த யுக்திக்குன்னு சில ரிஸ்க் என்ன, அதாவது ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு நம்மள மாதிரி சாமானியர்கள் வச்சுக்கிட்டோம்னா அவங்க பிளான் 10 வரைக்கும் வைப்பாங்க. இந்த மாதிரி இதை அடிச்சுன்னா இதென்ன. ஏன்னா அந்த சினாரியோ பிளே பண்ணி பார்ப்பாங்க, சிமுலேஷன் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாதான் ஒரு என்ட்ரினா எக்ஸிட் பிளான் தெரியணும். ஏன்னா இப்ப நான் எந்த சினாரியோல இப்ப ட்ரம்ப் வந்து நான் காங்கிரஸ் கிட்டையும் என் அமெரிக்க மக்கள் கிட்டையும் நம்ம இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு 4-5 விஷயம் இருக்கணும். அது அவ்வளோ டெக்னிக்கலான விஷயம். இந்த விஷயத்தை முடிச்சிட்டோம், இந்த 3த்துக்காக தான் நம்ம போனோம், இந்த 3த்தை மாத்திட்டோம், லீடரை கொண்டாச்சு, ரெஜிமை மாத்தியாச்சு, ஆயில் ரிசோர்ஸை அமெரிக்காவுக்கு சாதகமா மாத்தியாச்சு. ஓகே, அப்ப நான் ஒரு டாக்ஸ் பேரா என்ன சொல்லுவேன், ஓகே என்னோட காசை நீங்க எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிருக்கீங்க, குட் ஜாப் அப்படின்னு எனக்கு ஓகே. இப்ப நீ என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க கொன்னீங்க, அடுத்த நாள் அவங்க அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க.
ஒருத்தரோட அந்த வார் முடிஞ்சிடும், நீங்க வார் முடியல, அவங்க சரண்டர் ஆவாங்க, நீங்க சரண்டர் ஆகல, எங்கேயுமே டேமேஜ் இருக்காது, இஸ்ரேலுக்கும் நமக்கும் தான் போனா முடிச்சோம், நீங்க எதுவுமே நடக்கல. யூஎஸ்குள்ள அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது, மீடியா ஸ்டாப் ஆயிருக்கு. இஸ்ரேல்ல அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, யூஎஸ்ல நடக்கிற அவ்வளோ ப்ரொடெஸ்ட் ட்ரம்புக்கு எதிராக நடக்குது. ட்ரம்புக்கு எதிராக யூதர்கள் நியூயார்க்ல நேத்தியோ இன்னைக்கோ பண்ணிட்டு இருக்காங்க. யூதர்கள் ஃபுல்லா ஸ்டாப் த வார் ஆன் ஈரான். இதெல்லாம் வெளியே வராது, ஏன்னா இதெல்லாம் மீடியா வந்து எப்படி இது கொடுக்கும், இதான் வார் டைம்ல ப்ராபகண்டா அப்படிதான் இருக்கும். அதை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இஸ்ரேல்லையும் பயங்கரமான டேமேஜ் இருக்கு. ஹைஃபால ஆயில்லாம் அடிச்சிருக்காங்க, ஆனா அதெல்லாம் இன்னும் வெளியே வரல, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பேன் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ எது வெளியே வருதுன்னா, வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லணும்னு விரும்புதுன்னா, ஈரான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு, வேற யாருமே பாதிக்கப்படல, இதை மட்டும் தான் நம்மளை நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் வெளியே வருது. ஆனா தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். வார் வந்து ரெண்டு பக்கமும் டேமேஜ் இருக்கு. கண்டிப்பா அமெரிக்கா இன்னும் அதோட மேக்சிமம் பவர்லாம் இறக்கவே இல்லை. ஆனா அது இறக்குறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் இல்லை. ஓகே, அதை டவுன் பண்ணா வந்து கேள்வி வருவாங்க அப்படின்றதால ஏன் இவ்வளவு பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் இறக்குறீங்கன்னா என்ன, எதுக்காக இறக்குறீங்க? உங்களை தான் அவங்க எதுவுமே பண்ணலையே. நீங்களாம் அடிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களோட பேஸ் அவன் அடிச்சான். அப்பனா வந்து அமெரிக்க மக்கள் கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு பெட்ரோல் ஏறக்கூடாது, நான் வந்து வீடியோ கேம் மாதிரி பாக்குற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இப்போ நான் ஒரு அமெரிக்கனா இருந்தா. ஆனா நான் இங்கேருந்து வந்து பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு மட்டும் 2 ரூபா பெட்ரோல் போடுற இடத்துல 4 ரூபா மாத்தி விட்டீங்கன்னா எனக்கு கடுப்பாகும். அதான் அமெரிக்கன் மைண்ட் செட்டே அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எவனா வேணா அடிங்க, நம்ம ஊருக்கு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. நான் சாக்லேட்டை 3 ரூபாய்க்கு வேணா, சாக்லேட் 3 ரூபா தான் இருக்கணும், அதுல 5 பைசா ஏறினாலும் நான் வந்து பிரசிடென்ட் கோவப்படுவேன். இதுதான் யூஎஸோட ஸ்டான்ஸ். ஒரு நாட்கள் இதோட டைமென்ஷன்ஸை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.